Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஆஃப் அலி கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழோட கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நீங்கள் ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்துருக்கீங்க. இந்த ஒன் வேர்ட்ஸோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ளூ கலர் டாட்டில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். சரியா? இல்லை அப்படின்னா இந்த ஒன் வேர்ட்ஸை நீங்கள் அப்படியே என்னாச்சும் போது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. இந்த ஒன் வேர்ட்ஸ் வந்து நமக்கு திரும்பவும் நமக்கு வரக்கூடிய ஆஃப் அலி எக்ஸாமினேஷன்லையோ இல்லை வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமினேஷன்லையோ நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? அதனால் கண்டிப்பாக இந்த ஒன் வேர்ட்ஸை நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா நமக்கு ரிப்பீட்டடாக நிறையா கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக நமக்கு கேட்டே இருக்கிறாங்க. சரியா? அதனால் இந்த ஒன் வேர்ட்ஸை நீங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய ஆஃப் அலி எக்ஸாமினேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அதான் நம்ம சேனலோட ஆசையும் விருப்பமும் கூட. ஓகே, இப்போ 2 மார்க்ஸ் வந்து பார்த்துடலாம். அதாவது கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். அதுக்கப்புறம் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. சரியா? அதுக்கப்புறம் செவ்வியல் இலக்கிய மரபு பாடாத அல்லது புறக்கணித்த கருப்பொருளை எல்லாம் பாடு பொருளாக்கிய சரியா நூல்கள் 2 எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இறைமகனாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், 3 கொஸ்டின் எழுதணும். சரியா? அதுக்கப்புறம் அடுத்த செட் ஆஃப் 2 மார்க்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உரைநடையிலேருந்து பண்டைய காலத்து கல்வி முறையில் அதாவது மனன பயிற்சிக்கு உதவிய நூல்களை குறிப்பிடுக. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் குறிப்பு பற்றி வரைக. அதுக்கப்புறம் குலேக விளைவு என்றால் என்ன? சரியா? பார்த்துங்க, இதுலேருந்து நம்ம கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அதாவது இலக்கணத்துலேருந்து நம்ம என்னாச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, நல்லாவே தெரியும். அது எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு விகற்பம் பல விகற்பம் என்றால் என்ன? அதுக்கப்புறம் கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. சரியா? இது ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க புல் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விடைக்கேற்ற வினா அமைக்க குடும்பம் என்ற சொல் முதலில் திருக்குறளில் தான் இடம்பெற்றது. சரியா? இதுக்கு விடைக்கேற்ற நம்ம என்னாச்சு போதும் வினா அமைக்கணும். ரொம்ப ஈஸி தான். சரியா? இதெல்லாம் ஈஸியாக மார்க் எடுத்து அடுத்து தொடரில் உள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. சரியா? அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க ஏதேனும் ஒன்றுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் தருக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பகுபத உறுப்பினர்களில் இப்போ இந்த அறிந்து அப்படின்னு சொல்லி இந்து விகுதி வருது பார்த்தீங்களா, அந்த இந்து வர மாதிரி கண்டிப்பாக நமக்கு ஒன்று கேட்பாங்க. அப்போ இந்து வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இந்த அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதி நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதுவோம். அதை நீங்கள் பார்த்துங்க. ஏதேனும் ஒன்றுக்கு புணர்ச்சி விதி தருக. அதுக்கப்புறம் கலை சொல்லாக்கம் மைத்து லாபி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தா கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. சரியா? ஓகே, அதுக்கப்புறம் 4 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செய்யல. அதாவது ஏங்கொழி நீர் நாளத்து இருளகற்றும் இடஞ்சுற்றி பொருள் விளக்குக. நீங்கள் படித்ததில் பிடித்த குரட்பாட்கள் 2 எழுதி காரணத்தை குறிப்பிடவும். சரியா? அதுக்கப்புறம் தலைக்கோள் குறிப்பு எழுதுக. கடையெழு வள்ளல்களையும் அவர்கள் செய்த செயலையும் அட்டவணைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உரைநடையில் மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறிப்பிடுக. பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம் விளக்குக. திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. நேர மேலாண்மைக்கு பொருத்தமான கதை ஒன்றை எழுதுக. சரியா? அதுக்கப்புறம் அணி அதாவது இலக்கணத்திலேருந்து என்ன பண்ணுறது, ஓமை அணியை சான்றுடன் விளக்குக. ஏகதேச உருவக அணியை சான்றுடன் விளக்குக. அதுக்கப்புறம் வாகை திணையை சான்றுடன் விளக்குக. சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான. அதுக்கப்புறம் இலக்கண நயம் பாராட்டுக. சரியா? ரொம்ப ஈஸியாக என்ன சொல்ல முடிச்சிடலாம். பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, கூடி வந்தால் கோடி நன்மை. அதுக்கப்புறம் கருத்து படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியானது. 8 தொகை நூலும் 10 பாட்டு நூலும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பத்தியாக எழுதணும். அதுக்கப்புறம் அதாவது எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செய் நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையை பாடப்பகுதி வழி நிறுவுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூற்றுகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சென்னை அறிவின் நகரம் இக்கூற்றை மெய் ஆக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புகழூர் கல்வெட்டு சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள எவ்வகையில் துணை புரிகிறது.
சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இக்கூற்றினை நனவாக நாம் செய்ய வேண்டியவை யாவை? ஓகே. அதுக்கப்புறம் மனப்பாட பகுதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருமையுடன் என தொடங்கும் தெய்வமணி மாலை பாடலை எழுதுக, நோய் என முடியும் திருக்குறளை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லபடியாக இந்த கொஸ்டின்ஸை பார்த்துங்க. நமக்கு இந்த தடவை வரக்கூடிய ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனும் சரி, அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமினேஷன்லேயும் இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.